இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அப்படின்ற விஷயம் இன்ன வரைக்கும் வேர்ல்டு வைடு எல்லா பேருமே தெரிஞ்சிருச்சு. அமெரிக்கால இது ஒரு பயங்கரமான போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. ட்ரம்ப் மாமா வச்சு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இதுல மோடியோட பேர் வேற அடிபட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது சொன்ன அடுத்த செகண்டே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இல்ல அத இது பண்ணாதீங்க, அவரு பேர்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சம்திங் டவுட் தான். ஆனா சோசியல் மீடியா ஃபுல்லா மோடியோட பேரும் அடிபடுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். காசுன்னு ஒண்ணு இருந்தா, காசு இருந்தா நீங்க என்ன வேணா பண்ணலாமா? என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த பிஞ்சு குழந்தை மூஞ்ச பாருங்க. அந்த பிஞ்சு குழந்தை என்னடா பண்ணுச்சு உங்களை? இவனுங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கஷ்டப்படுற பொண்ணுங்களா இருப்பாங்களா, கஷ்டப்படுற பொண்ணுங்களா ஆசை வார்த்தை காமிச்சு, பணத்தாசையை காமிச்சு, நிறைய பணம் தர்றேன் அப்படின்ற மாதிரி மைண்டை மாத்தி அவன் இந்த மாதிரி ஃப்ராடுகள் எல்லாம் பார்த்து சொந்தமா சேர்த்து வச்சிருக்க ஒரு ஐலாண்டுக்கு இந்த பொண்ணுங்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு பெரிய பெரிய புள்ளிகள்லாம் இருப்பாங்கல்ல, பெரிய சாதாரண இத்தனை நாள் நம்ம நல்லவன் கெட்டவனே ரொம்ப நினைச்சிட்டு இருந்தோம்ல, அவங்களுக்கு ஃபுல்லா கூப்பிட்டு ஒரு பிரைவேட் பார்ட்டி மாதிரி ஒண்ணு நடத்தி அந்த பிரைவேட் பார்ட்டிக்கு இந்த இவங்களை ஃபுல்லா இரையாக்கி அவங்களுக்குலாம் இரையாக்கி அதை பர்சனலா வீடியோ எடுத்து அதை அவங்க கிட்ட காமிச்சு அது மூலியமா பணம் வாங்குறது, அவனுக்கு தேவையான விஷயங்களை செய்ய வச்சிருந்திருக்கான். இந்த வீடியோ இத்தனை நாள் கழிச்சு ஏன் விடுறாங்க? இதை முன்னாடியே விட்டுருக்கலாமே. சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது. சரி, நம்ம அதுக்கு அது விடுவோம். அது என்ன இலவு பண்ணி தொலைல. அந்த சின்ன சின்ன பிள்ளைங்களாம் என்னடா பண்ணிச்சவங்கள, அந்த குழந்தை 2 குழந்தை கட்டி போட்டிருக்காங்க, 2 கையும் கட்டி போட்டிருக்காங்க. அந்த குழந்தைய அப்படியே அது ஒரு சிரிச்சு, அதுக்கு என்னன்னே தெரியல, அங்க என்ன நடக்குது, என்ன பண்ணிருக்காங்க, எதுக்கு நம்ம நீங்க கூட்டிட்டு வந்து ஒண்ணுமே தெரியல. சின்ன குழந்தை. அந்த குழந்தைய பில்கேட்ஸ்ல எவ்வளவு பெரிய ஆளு நினைச்சு தெரியுமா? அவரோட பேர் இருக்குது, மோடி சாரோட பேர் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப், நான் என்னென்னமோ நினைச்சேன். ட்ரம்ப் இது தடவை அவர் வந்திருக்கலாம் அப்படின்லாம் நினைச்சேன். அவரு தான் நம்பர் 1ல இருக்கிறாரு. இல்ல, எனக்கு புரியல. இது என்ன? காசு இருந்துச்சுன்னா யார் வேணா என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணுங்க நீங்க. அதுக்கு இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்க? என்ன பாவம்டா பண்ணாங்க உங்களை? இது எல்லாத்துக்கும் மேல அந்த நான் சொன்ன சைக்கோ வருமானு தெரியல, இருந்தாலும் நான் சொல்றேன், அந்த குழந்தைகள் எல்லாம் மாமிசமாக்கி, அந்த சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் மாமிசமாக்கி அதை சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அப்படி உடம்புலாம் கூசுது, பயமா இருக்கு. என்னடா நடக்குது இந்த நாட்டுல? கருமாந்திரம் பிடிச்சவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி உலகத்துல நடக்கிற விஷயங்கள்லாம் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.